தங்கமயிலின் தீபா வெள்ளி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் பயிர் கழிவுகள் எரிக்கப்படுவதால் டெல்லி மற்றும் அதை சுற்றியுள்ள NCR எனப்படும் தேசிய தலைநகர் பகுதிகளில் காற்று மாசு அதிகரித்துள்ளது. வாகன புகை, தீபாவளி பட்டாசு புகையும் கூடுதலாக சேர்ந்ததால் காற்றின் தரம் மோசமடைந்துள்ளது. இதனால் சிறியவர்கள், முதியவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது. இதே நிலை தொடர்ந்தால் மோசமான உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் என டாக்டர்கள் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் டெல்லியில் காற்றின் தரத்தை மேம்படுத்த செயற்கை மழை பொழிய வைப்பதற்கான திட்டத்தை மாநில அரசு முன்னெடுத்தது. அதன்படி கான்பூர் IITயுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. சில்வர் அயோடைடு உள்ளிட்ட ரசாயனங்களை வானில் தூவி மேகங்களை தூண்டி மழை பொழிய வைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக மீரட்டில் வந்த விமானம் டெல்லியின் கரோல் பாக் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளின் வான்வெளியில் செயற்கை மழைக்கான ரசாயனம் தூவப்பட்டது. இந்த நடவடிக்கையை செயற்கை மேக விதைப்பு என்றும் சிலர் கூறுகின்றனர். இந்த நடவடிக்கைக்கு பின் 15 நிமிடம் முதல் 4 மணி நேரத்திற்குள் மழை பொழியும் என எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி செய்தால் காற்று மாசு குறைந்து காற்றின் தரம் மேம்படும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் காற்றில் போதிய அளவு ஈரப்பதம் இல்லாமல் வறண்ட வானிலை நிலவியதால் இத்திட்டம் பலனளிக்கவில்லை. ஒருமுறை இதை செயல்படுத்த 64 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்படுகிறது. 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தொடர்ந்து 3 நாட்களுக்கு டெல்லியின் பல பகுதிகளில் இத்திட்டத்தை செயல்படுத்தலாம் என டெல்லி அரசு நினைத்தது. முதல் கட்ட முயற்சி பலனளிக்காததால் தற்போதைக்கு இந்த திட்டத்தை நிறுத்தி வைப்பதாக அதிகாரிகள் கூறினர். இதுகுறித்து IIT ஆய்வாளர்கள் மற்றும் டெல்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் மன்ஜிந்தர் சிங் சிர்சா கூறியதாவது: டெல்லியில் செயற்கை மழையை உருவாக்குவதற்கான முதல்கட்ட முயற்சியில் பல்வேறு அம்சங்கள் தெரிய வந்துள்ளன. போதிய அளவு ஈரப்பதம் இல்லாததால் மழை பொழிவு ஏற்படவில்லை. அறிவியல் பல விஷயங்களை நமக்கு கற்றுத் தருகிறது. குளிர்காலங்களில் காற்று மாசை கட்டுப்படுத்த எவ்வளவு மழை தேவைப்படும் என்பது இதுபோன்ற ஆய்வுகளின் மூலம் நமக்கு தெரியவரும். இந்த நடவடிக்கையில் சில குறிப்பிடத்தக்க அம்சங்கள் அடுத்த கட்ட ஆய்வை மேம்படுத்த உதவும். காற்றில் ஈரப்பதம் குறைவாக இருப்பதால் இன்றைய முயற்சி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என கூறினர்.